எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். போதைப்பொருள் ரசாயனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் இதுதான், திடீரென வெளியான முக்கிய ஆவணம். மட்டக்களப்பில் திடீரென சுற்றிவளைக்கப்பட்ட வளாகம், குவிக்கப்பட்ட படையினர், மீட்கப்பட்ட பெருந்தொகை குண்டுகள். நாமலின் உயிருக்கு ஆபத்து, அனுர அரசை சீண்டும் முக்கிய புள்ளி. மின்சார கட்டணங்களில் ஏற்பட போகும் திடீர் மாற்றம், அதிகரிக்கப்படுகிறதா விலைகள், வெளியான தகவல். நாட்டின் போக்குவரத்து போலீசாரின் உடலில் பூட்டப்பட போகும் கேமராக்கள், வெளியான புதிய அறிவிப்பு. அதிக தூரம் செல்லும் பேருந்துகளுக்கு எடுக்கப்படும் முக்கிய நடவடிக்கை, வெளியான புதிய தகவல். மட்டக்களப்பு இராணுவ முகாம் ஒன்றில் எனது உறவுகள் புதைக்கப்பட்டுள்ளனர், அதனை உடனடியாக அகழ்ந்தெடுங்கள், அதிரடி முறைப்பாடொன்றை செய்த நபர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி பகுதியில் உள்ள வளாகம் ஒன்றிலிருந்து குண்டுகள் பல மீட்கப்பட்டுள்ளன. விசேட அதிரடி படையினர் இன்று நீதிமன்ற அனுமதியுடன் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் தான் இந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த வளாகத்தில் சிறுவர் பள்ளியொன்று செயற்பட்டு வந்த நிலையில் அதற்கு அருகேயே இந்த குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை 2009 முன்னர் புதைக்கப்பட்டவையாக கூறப்பட்டாலும் அவை புதியவை போல தோற்றமளிப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் திடீர் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மித்தனியாவில் கண்டறியப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் ரசாயன கொள்கலன்கள் தொடர்பில் ஒரு கப்பல் மற்றும் இறக்குமதி ஆவணங்கள் குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பில் வெளியான சுங்க ஆவணங்களின்படி கடந்த ஆண்டு டிசம்பர் 20 ஈரானின் பந்தர் அல்பாஸ் துறைமுகத்தில் இருந்து 2 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் இதற்கு மொரட்டுவ கோரலவெல்லையைச் சேர்ந்த நிறுவனம் இறக்குமதியாளராக பெயரிடப்பட்டுள்ள நிலையில் சின் சாங் சவ் என்ற கப்பல் மூலம் பொருட்கள் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வெளியாகியுள்ள ஆவணங்களில் போதைப்பொருள் குறித்த எந்த குறிப்பும் இல்லை என்றும் டால்க் கற்கள் மற்றும் டால்க் தூள்கள் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் பதிவாகியுள்ளது. இது மட்டுமல்லாது குறித்த ஒரு கொள்கலனில் 37.5 மெட்ரிக் டன் டால்க் கற்களும் மற்றொன்றில் 11.5 மெட்ரிக் டன் டால்க் தூள்களும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்கலனுக்கான கட்டணம் ஜனவரி 9 செலுத்தப்பட்டிருப்பதுடன் ரூபாய் 5,22,718 ரூபாய் வரியும் செலுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மின்சார சபை 2025 ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிக்க மின்சார சபை பரிந்துரைத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் வாய்வழி பொது ஆலோசனைகள் இந்த மாதம் 18 ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் எழுத்துப்பூர்வமான கருத்துக்களை அக்டோபர் 7 முன் சமர்ப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 கிலோமீட்டருக்கு மேல் பயண தூரம் கொண்ட பஸ்களுக்கு தினசரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொறியியலாளர் PA சந்திரபால் தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிட்ட முடிவு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் தலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. மேலும் நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய பணி கட்டமைப்பை மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இணைந்து வகுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் போக்குவரத்து போலீசாருக்கும் வாகன சாரதிகளுக்கும் இடையிலான வெளிப்படைத்தன்மையை பேணும் வகையில் போலீசாருக்கு உடலில் அணியும் கேமராக்கள் வழங்கப்பட உள்ளன. மேலும் இலங்கையின் காவல்துறை விரைவில் அனைத்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் பொருத்தும் கேமராக்களை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனூடாக பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை இந்த கேமராக்கள் பதிவு செய்யும். இது லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பது மட்டுமல்லாது இரு தரப்பினருக்கு இடையிலும் சட்டவிரோத செயல்கள் தடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் SU பூட்லர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் இணைத்து அவரது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வேலைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் 323 கொள்கலன்கள் சோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து கடும் சந்தேகங்கள் நிலவுவதாகவும் அதில் போதைப் பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் இருந்திருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சமீபத்தில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை கொண்டுவரப்பட்டதாக கூறப்படும் கொள்கலன்கள் தொடர்பாக போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் 323 கொள்கலன்கள் குறித்த உண்மையை நாட்டிற்கு வெளிப்படுத்தாமல் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
மட்டக்களப்பில் சத்ருகொண்டான் பாய்ஸ்டவுன் பகுதியில் அமைந்த இலங்கை ராணுவ முகாமில் அகழ்வுகளை நடத்துமாறு ஞானமுத்து குழந்தவடிவேல் என்ற நபர் கொக்குவில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். 1990 செப்டம்பர் 9 அன்று ராணுவத்தினர் தமது கிராமத்தை முற்றுகையிட்டு பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 186 பேரை முகாமிற்குள் அழைத்து செல்லப்பட்டு ராணுவத்தினரும் முஸ்லிம் ஊர்காவலர்களும் இணைந்து சுட்டு படுகொலை செய்ததாக குறிப்பிட்டார். இந்த படுகொலையில் அவரது 10 குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் தனது உறவினர்களின் உடல் எங்கே புதைக்கப்பட்டுள்ளன என்பதை அறிய அகழ்வு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறித்த குற்றச்செயல் தொடர்பாக 1997 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நியமித்த விசாரணை குழு 3 ராணுவ அதிகாரிகளை குற்றவாளியாக அடையாளம் கண்டிருந்தாலும் இதுவரை அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் நினைவூட்டியுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய இரவு நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.